2 பேக் இங்க கிடக்குது. இதை தூக்கி வைக்கலையா இவள் வரணும்? ஏ சண்மு, சண்மு, ஏ சண்மு, ஒரு நிமிஷம் இங்க வாடி. ஏன் வெளியே நிக்குது? அந்த பஸ்ல தான் நம்ம போக போறோமா? ஆமா ஆமா, அது பாக்குறதுக்கு தார டப்பா மாதிரி இருக்கு. இவங்களுக்கு இருக்க லட்சணத்துக்கு அந்த பஸ் தானே பேசியிருப்பாங்க. அதான் இருக்கும் போ. ஆமா இருக்கும் தான். ஆனா பேசாம அவங்க வீட்டுல தனியாவே வண்டி பேசியிருக்கலாம். அதுல நம்ம எல்லாரும் போயிருக்க தானே செய்யலாம். இவங்க தேவையில்லாம தான் அங்க கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என் மாமா ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான். அவர் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாரு. அவரால் தான் இவ்வளோ பிரச்சனையும். இல்லைன்னா இந்த வீட்ல எல்லாம் காலை வந்து வைக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? அட சம்மந்தி அம்மா, வாங்கம்மா. சம்மந்தி அம்மாவா? அம்மா நீயும் வாமா, வந்து உட்காரு. டீ காஃபி ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வெளியே நிக்கிற வண்டி தானே கிரால்டி? நீங்க பேசியிருக்க வண்டி வெளியே நிக்குதுல, அந்த ஒயிட் கலர் வண்டியா? அந்த பெருசா இருக்குல்ல, அந்த வண்டி தான். மாப்பிள்ளை வீட்லயும் எல்லாருமே இந்த வண்டியில தான் வரதா சொல்லிட்டாள்ல, அதான் கொஞ்சம் பெருசாவே பேசிட்டோம். இதுக்கே பெருசாண்டி, பாத்துக்கோ. சரி சரி விடுங்க அத்தை. சம்மந்தியம்மா வாங்க உட்காருங்க. என்னம்மா இவ எப்போ ஊர்ல இருந்து வந்தா? சரியான ஆளுதான் இவங்க. சே, இவளையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏய் அங்க பாருடி சண்மு, யார் வந்திருக்கான்ட்டு. பார்க்கதான் செய்யறேன். ஏய் இந்தாடி, வீட்டுக்கு வந்தவங்கள வான்ட்டு கூப்பிடுடி. வாயில் என்ன குளக்கட்டையா வச்சிருக்க? அதான் வந்துட்டாங்கல்ல, இன்னும் என்ன வாவான்னு கூப்பிடா? இங்க பாரு ரேஷ்மா, நம்ம வீட்டுக்கு வந்தவங்க, அவங்கள வான் கூப்பிடுறதா முறை. வான்ட்டு கூப்பிடுடி. இந்த அம்மா வேற ஒண்ணு. வாங்கத்த. வா ரேஷ்மா, எப்போ வந்த நீ ஊருக்கு? நேற்று தான் வந்தேன். அத்தை தான் கட்டாயமாக கூப்பிட்டாங்க. நான் வரலன்னா கல்யாண வீட்டுக்கே போக மாட்டேன்ட்டு. அதனால தான் அவசரமாக கிளம்பி வந்தேன். அது சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன் வீட்டில் ஒழுங்கா வேன் பேசுறது கூட காசு இல்லையா? அது என்னடி வெளியே நிற்கிற வேனு தவறு டப்பா மாதிரி இருக்கு? என்ன தவறு டப்பா மாதிரி இருக்கு? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்கள் இங்கே வர்றதா யாருமே சொல்லலையா எனக்கு? அப்படி உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது வண்டி பேசி போக வேண்டியனே. நாங்கள் யாரையுமே கட்டாயப்படுத்தலையே. ஏய் சும்மா ரெடி. சம்மந்தியம்மா, உங்களுக்கு வேணா தனியாக கார் ஏதாவது பேசட்டுமா? ஆமாம், இப்போ நீங்கள் வந்து காரை பேசுவீங்க, அதுக்கப்புறம் என் புள்ள வந்து அதை இதே சொல்லுவான். இது தேவையா எனக்கு? அந்த பயமாவது இருந்தால் சரிதான். என் பையன் கூட எதுவும் சொல்ல மாட்டான்னு வச்சுக்கிடலாம். ஆனால் இந்த வீட்டுக்கு சம்மந்தியாக வரப்போறார ஒருத்தர், எப்பா அவர்கிட்ட மாட்டிட்டு முடிக்க முடியாது. ஆமாம் அதானே, நல்ல வேலை பெரிய மாமா இருக்காரு. அது வர கொஞ்சம் நிம்மதி. இல்லைனா இவங்க 2 பேரும் ஆட்டத்தையும் அடக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆடுங்க ரெண்டும். சரி சரி, நாங்கள் போய் வேனில் வெயிட் பண்ணுறோம். இந்த வீட்டை விட அந்த வேனு பரவாயில்ல தான். என்னம்மா என்னாச்சு? ஏன் சண்மு, அந்த வேன் ரொம்ப சின்னதாக இருக்கோ? நம்ம கூட கொஞ்சம் காசு போட்டு பெரியசா பேசியிருக்கலாமோ? அம்மா அவங்க சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் வேற. இந்த உலகத்திலே உள்ள காஸ்ட்லியான காரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அது நம்ம வீட்டில் இருந்து வாசலில் நின்னோம்னா இவங்க இப்படி தான் பேசுவாங்க. இதே அவங்க வீட்டு வாசலில் ஒரு டப்பா கார் நின்னாலும் அது பெருமையாக பேசுவாங்க. இவங்களோட புத்தி தெரியாமல் நீங்கள் வேற. இல்லைம்மா, இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பேசுகிறவங்கள பார்த்தாலே மனசு கஷ்டமாக இருக்குது. இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. தூர விடுங்க. இவங்க வந்திருக்காங்கன்னா என்ன கூப்பிட்டீங்களா? இல்லை இல்லை, இந்த 2 பேக்கும் இங்கே இருக்க, எடுத்துக்கொண்டு வைக்கலான்னு கேட்க தான். இதை எடுத்துக்கொண்டு காரில் கொண்டு வைப்போ. இருக்கட்டுமா, இன்னும் யாரோட ட்ரெஸ்லாம் வர வேண்டியது இருக்குன்னு தெரியல. எல்லாத்தையும் மொத்தமாக ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை எதில் கொண்டு போவேன், அதான் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். சரி சரி, மலர் என்ன பண்ணுறா? ரெடி ஆயிட்டாளா? ஆமாம் ஆமாம், மலருக்கு தான் சாரி ப்ளீட் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். சரி சரி, அவள் ரெடி ஆயிட்டானா சீக்கிரமாக பிறப்பிடுங்க. எல்லாரும் வந்தாச்சு, அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் வெயிட் பண்ண வைக்க முடியாதுல்ல. ஊர்லலாம் இடம் இல்லைன்ட்டு ஊட்டியில் வேற வச்சிருக்கா இவ. என்ன செய்யறது? சரி கிளம்புங்க. அதுக்கு என்னம்மா, மலர் ஆசைப்பட்டா வச்சிருக்கா, ஏன் தேவையில்லாம எல்லாம் பேசிட்டு இருக்க? அதுக்கு இல்லடி, இங்கெல்லாம் இடம் இருக்க தானே செய்யுது, அதை தான் சொல்கிறேன். இவங்ககிட்டலாம் ஏதாவது திட்டு வாங்கிட்டே வரணுன்ட்டு இருக்கா என்ன? திட்டுறவங்க என்ன செஞ்சாலும் திட்ட தான் செய்வாங்க. அவங்களுக்குலாம் பயந்துட்டு இருந்தால் முடியுமா? சரி, நான் யாரெல்லாம் வந்திருக்கா என்ன ஏதுன்ட்டு போய் பார்த்துட்டு வரேன். நீ கொஞ்சம் இங்கே நில்லு. யாரும் வந்தா ஏதாவது பதில் சொல்லு. சரி சரி, போ போ, நீ போ. மலர் எங்க? என்னென்ன அதுக்குள்ள மலர் தேட ஆரம்பிச்சிட்டீங்க? அதெல்லாம் அப்புறம் தான் காட்டுவோம். போங்க போங்க. அண்ணனா? என்ன இன்னும் என்ன அண்ணனே கூப்பிட்டு இருக்க? ஐயோ சாரி சாரி, எனக்கு அப்படியே வருது. வரும் வரும். இனி என்ன மாமான் தான் நீ கூப்பிட்டு ஆகணும். அதனால என்ன, உங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்ட்டு நான் கூப்பிட்டா போச்சு. சரி, எங்க உன் வீட்டுக்காரன ஆளே காணோம். நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்க, கண்ணில் தென்பட மாட்டேங்கானே. அண்ணே நான் சாரி சாரி மாமா, நானும் அவரை தான் தேடிட்டு இருக்கேன். கையில கிடைக்க மாட்டேங்கார. சிக்கனம்னா இன்னைக்கு சின்ன பின்னந்தான். ஏய் என்ன சொல்ற? சின்ன பின்னமா? பாவம் என் தம்பி. பாவம் பாவம் தான் உங்க தம்பி. இருக்கு, வரட்டுமே. 2 அடி போட்டாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏன் அவன் மேல என்ன காண்டு உனக்கு அப்படி?
அது இல்லை மாமா, சில பேர் மேலே காண்டு இருக்கு. அதெல்லாம் யார்கிட்ட காட்டுறது? நம்ம கல்யாணம்ட்டு ஒன்று பண்ணிட்டாங்கல்ல, அவங்க தான் நம்ம அடி மிதி எல்லாத்தையும் வாங்கி ஆகணும். அப்போ நாளைக்கும் உன் அக்காவும் என்ன போட்டு அடிப்பா மிதிப்பான்ங்கிற என்ன? அஃப்கோர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் சொல்லி தர்றேன். கேட்டுக்கோங்க, எல்லாத்தையும் அட்வைஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க, தப்பிச்சிருங்க அடியிலேருந்து. மலர்லாம் அப்படி கிடையாது. அடடே பாருடா, இப்போவே பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டு. மலர் அப்படி கிடையாதா? நானாச்சும் கையை வச்சு தான் அடிக்கேன். ஆனால் மலருக்கு அவ்வளோதான், அவளுக்கு சும்மாவே கை நீடும். இதில் உங்களை அடிக்காமல் இருப்பாளா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மாமா எல்லாமே தெரியும். இப்போதைக்கு சும்மா பேசலாம், அப்படி கிடையாது இப்படி கிடைக்காதுன்ட்டு. பாலாவும் இதை நம்பி தான் என்ன லவ் பண்ணான். இப்போ அடிவாங்கல, அதே மாதிரி தான். ஐயோ, நீ அடி ஓதன்னு சொல்லல, எனக்கு பயமா இருக்க. இதுக்கு தான் சில பேர் கல்யாணமே வேண்டான்ட்டு இருக்காங்களோ? அது என்னமோ கரெக்டு தான். கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் நிம்மதியாக தான் இருந்திருக்கலாம். நான் எங்களை சொன்னேன், உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் ஜாலியாக உங்கள் வீட்டிலே தான் இருக்கீங்க. நாங்கள் என்ன அப்படியா? எங்கள் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. என்னத்த சொல்ல? சரி சரி சரி, அடிக்கிட்டே போக போலையே உன் பிரச்சனைய. இது என்ன பேக் இங்க இருக்கு, எடுத்துட்டு போட்டுமா? பஸ்ல கொண்டு வைக்கவா இப்படி? வேண்டாம்ப்பா, வேண்டவே வேண்டாம். இப்போ தான் உங்கள் சித்தி வந்து நல்ல வார்த்தையெல்லாம் பேசிட்டு போனாங்க என்னை பார்த்து. இப்போ இந்த பேக்கை மட்டும் நீங்கள் தூக்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இன்னைக்கு வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அதெல்லாம் சித்தி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த பேக் இங்கே இருக்கட்டும், நாங்கள் வரையில நாங்களே தூக்கிட்டு வந்துக்கிடுறோம். அதுக்கு இல்ல, பெரிய பேக்கா இருக்க, உங்களுக்கு கை வலிக்குமா? அதான் சொல்றேன். நான் தூக்கிட்டு போறேன், அதெல்லாம் சித்தி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஐயோ வேண்டவே வேண்டாம். உங்கள் சித்தியை பற்றி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். அவங்க எங்கடா பிரச்சனை இருக்குன்ட்டு பார்க்க நிற்கிறாங்க. வேண்டாம். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் தூக்கிட்டு போறேன். என்ன சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ மாமா, சொன்னா கேளுங்க, வேண்டாம். சும்மா இருங்கல்ல. என் பேச்சை கேட்காம அதை எடுத்துகிட்டு போறீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன். என்ன ஆகும்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாம இரு. அப்புறம் மலரை கொஞ்சம் கூப்பிட்டேன், அவளை பார்க்க தான் இங்கே வந்தேன். அவளை பார்க்க முடியாமல் போனால் கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவளை கொஞ்சம் கூப்பிட்டேன்னா நான் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவேன்ல. நான் தான் சொல்லிட்டேன்ல, மலரை காட்ட மாட்டோன்ட்டு. அவள் இப்போ தான் ரெடி ஆகிட்டு நிற்கா. நீங்கள் கிளம்புங்க முதல்ல. நீங்கள் எதுக்கு வந்திருப்பீங்கன்ட்டு எல்லாம் எங்களுக்கு தெரியும். பொண்ணை ரெடியாக்குன பிறகு தான் நாங்கள் காட்டுவோம். இன்னும் கல்யாணத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் என்னன்னு பார்த்தோம்னா இப்படி பறக்குறீங்க. முதல்ல போங்க மாமா. சரி சரி, பேக்கையாவது எடுத்துகிட்டு போகிறேன். இந்த பேக்குக்கு என்னெல்லாம் சண்டை வரப்போதோ தெரியல. சும்மாவே எங்கள் அத்தை எங்கடா சண்டை இருக்குது, எதடா இழுத்து விடான்ட்டு பார்த்துட்டு நிற்காங்க. இதில் வேற இவர் பேக்கை வேறு தூக்கிட்டு போகிறாரு. சொன்னாலும் கேட்க மாட்டேங்காரு. பாலா தூக்கிட்டு போனாலே அப்படியே சண்டைக்கு வருவாங்க. இதில் இவர் தூக்கிட்டு போனால் சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு கண்டிப்பாக சண்டை இருக்க தான் செய்யுது. இந்த மலர் ஒன்று எடுத்து போடுறதுக்கு எவ்வளோ லேட் ஆகிட்டு இருக்கா. இந்த பேக்கை வேறு தூக்கிட்டு போயிட்டாரு. வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கணுமான்னு தெரியலையே. சரி போய் பார்ப்போம். எதுவும் பிரச்சனை வராமல் இந்த கல்யாணம் நடந்தால் சரிதான். எங்கள் அத்தையை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது. அவங்களால தான் வரும் பிரச்சனை. காணாததுக்கு கூட ஒரு அவளை வேற கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவள் சும்மாவே சொல்ல வேண்டாம், எங்கடா பிரச்சனை இருக்குது அதை போய் எங்கள் அத்தைக்கிட்ட சொல்லணும்னு நிற்பா. இந்த 2 பேரால் தான் பிரச்சனை வந்தால் வரும். எங்கள் 2 பேரையும் வாயை மூட வைக்கிறதுக்கு ஏதாவது நம்ம பண்ணியே ஆகணும். இந்த பாலா வேற சிக்க மாட்டேங்கிறான். அவன் சிக்கனாலாச்சும் ஏதாவது யோசிக்கலாம்.